இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, பிரண்டை தொக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரண்டை பொடி கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரண்டை சட்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அதான் பண்ண போகிறோம். இந்த பிரண்டை சட்னி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் தேவைப்படுது. அதை மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பிரண்டை 1 கப், மிளகா 5, சின்ன வெங்காயம் 5, பூண்டு 5, இஞ்சி சின்ன பீஸு, தக்காளி 2, புதினா, கருவேப்பிலை, மல்லி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. புளி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் சும்மா 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு, இப்போது அடுப்பான் பண்ணி சட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே பிரண்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து போடுங்க. போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் வரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக அதை வறுக்கலன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி அரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா வறுப்படணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற 8 பொருள், இந்த பிரண்டை சட்னியில் 8 பொருளாக நம்ம என்ன போடுறோம், இதை ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட். இப்போ பிரண்டையே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, ஜீரகம், மிளகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்க சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து அரை எண்ணெயில் அதை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா பொரியிற வரை வெயிட் பண்ணி நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இப்போது அது கூடவே 1 ஸ்பூன் எள்ளும் ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு இன்க்ரீடியண்ட்டில் சொல்லலை, சாரி மன்னிச்சிக்கோங்க. இப்போது நான் சொல்கிறேன், எள்ளு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 5 வரமிளகா, அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வறுபட்டோன்னே அது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. சாரி எவ்ரிஒன், பிகாஸ் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்ட வீடியோ மட்டும் இருக்காது. ஆனால் அதுவும் போட்டுக்கோங்க. அது போட்டது நல்லா வறுத்த பிறகு புளி போட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்தோன்னே இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச பிரண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அரைச்சிக்கோங்க. கொரன்ட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச வீடியோவும் எடுக்கலைங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிக்கோங்க. ஓகே, பிரண்டை சட்னி ரெடி. தேங்க்யூ, பபாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாட்டா.